சென்னை வந்து ஒரு பெரிய கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம செஞ்சாதி கோட்டை இல்ல, திமுகவுக்கே ஒரு கோட்டையா இருந்ததை உடைச்சி காமிச்சவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். தேனியில டிடிவி தினகரன், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஜான் பாண்டியன் அவர்கள், இப்படி பல்வேறு விதமான தலைவர்கள், ஜாதிய தலைவர்கள் வந்து அவர் அரசியல் தலைவரை நம்ம பார்த்தாலும் கூட டிடிவியை, ஆனா அவருக்கு பின்னாடி இருந்த சில சமுதாயம் தான் அவருக்கு வந்து பெரிய பேக்கப்பா இருக்கு. பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு சொல்றீங்க, அதிமுக என்னாச்சு? அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த முறை நடந்த சில நிர்வாகி குளறுபடிகள்ல பல விஷயங்களை நம்ம வந்து கடந்துட்டோம். குறிப்பா அதிமுக வந்து எப்பவுமே தேர்தல்னா இதற்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இவர்களுடைய ஒரு மக்கள் மீது உள்ள ஒரு பற்று, அதுக்கான ஒரு செயல்பாடு, ஒரு இன்னும் சொல்ல போனா தொண்டர்களிடையே கொஞ்சம் ஒரு பய உணர்ச்சி இருக்கும். ஆனா இந்த முறை அதிமுகவில் அந்த பய உணர்ச்சி எல்லாம் இல்லை. இந்த வாட்டி வந்து நிர்வாகிகள் யாரும் சரியா வேலை செய்யல அப்படின்றது காரணம். அதை ரொம்ப வருத்தப்பட்டு வேற விஷயம் சொல்லியிருந்தாரு. இது எங்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னாரு. எனக்கு அங்கதான் ஒரே ஒரு நிரடல், இவரு துரோகத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு நிரடல். குறிப்பா சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடிக்க போறோம். இந்த 40 தொகுதி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நம்ம தமிழகத்துல கடந்து வந்ததுல நம்ம நிருபர்கள் வந்து கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? எந்தெந்த நிர்வாகிகள்லாம் இப்ப அதிமுக விட்டு விலகிறதுக்கான தயாரா இருக்காங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எம்சி சம்பத்னு ஒரு அமைச்சர், கடலூர்ல முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. அவருடைய யோகிதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் மகன் பிரவீன், அவன் அடிச்ச கொள்ளையெல்லாம் கொஞ்சம் இல்லை. அவன் திருமணம் பண்ண தருமபுரி மாவட்டத்துல 40 கோடி ரூபாய் வந்து தேர்தல் செலவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதிமுக பொறுத்தவரை இன்னைக்கு அடிமட்டமான தொண்டைகிட்ட கூட அந்த ஆர்வம் இல்லை, உணர்வு இல்லைன்றத உருக்கிடுச்சு. காரணம் என்ன கேட்டா, தலைவன் எவ்வளியோ அந்த தொண்டனும் அவ்வளிதான். அந்த தலைவனே பல்வேறு விதமான சில விஷயங்களுக்காக திமுகவோட கை கோர்த்துட்டாரு. திமுக எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரோ, கொடநாடு வழக்குகள் நான் எப்படி எல்லாம் வந்து முன்னு தனி நீதிமன்றம் அமைப்பேன், ஊழலுக்கு எதிராக, ஊழல் செய்த மந்திரிக்கு எதிராக நான் வந்து கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னாரு. அவரும் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையும் திமுக, அதிமுக, பிஜேபி இந்த மும்முனை போட்டி தமிழகத்தை பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயமா மக்கள்கிட்ட ரொம்ப சேர்ந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணமா திமுகவுடைய பங்கு, அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எனது ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதிரடியான சில வேலைகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவது கட்டமாக பேசப்பட்ட ஒரு அமைப்பு பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இந்த தேர்தலில் பெரிய களத்தில் தனியாக நிற்கிறாங்க. தனித்து நின்னாலும் கூட சின்ன சின்ன அமைப்புகளான, அதுவும் ஒரு சில இடங்களில் சாதி ரீதியாக ஒரு கேப்பபிள் கொண்ட லீடர்ஸை வச்சு தான் நின்னாங்க தேர்தலில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேனியில டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்கள், இப்படி பல்வேறு விதமான தலைவர்கள், ஜாதிய தலைவர்கள்லாம் வந்து அவர் அரசியல் தலைவராக நம்ம பார்த்தாலும் கூட டிடிவியை, ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்த சில சமுதாயம் தான் அவருக்கு வந்து பெரிய பேக்கப்பா இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். என்ன பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு சொல்றீங்க, அதிமுக என்னாச்சு? அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த முறை நடந்த சில நிர்வாகி குளறுபடிகள்ல பல விஷயங்களை நம்ம வந்து கடந்துட்டோம். குறிப்பா அதிமுக வந்து எப்பவுமே தேர்தல்னா இதற்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இவர்களுடைய ஒரு மக்கள் மீது உள்ள ஒரு பற்று, அதுக்கான ஒரு செயல்பாடு, ஒரு இன்னும் சொல்ல போனா தொண்டர்களிடையே கொஞ்சம் ஒரு பய உணர்ச்சி இருக்கும். ஆனா இந்த முறை அதிமுகவில் அந்த பய உணர்ச்சி எல்லாம் இல்லை. அதை நம்ம போன தேர்தல் முடிந்ததுக்கு அப்பவே எடப்பாடி அவர்கள் வந்து ஆலோசனை கூட்டம்னு சென்னை மற்றும் புறநகர் பகுதியை வச்சு நடத்தினார். இந்த பகுதியில் பல குளறுபடிகளை அங்கே நடந்திருக்குன்றத எடப்பாடி அவர்களே ஒத்துக்கிட்டாரு. இந்த வாட்டி வந்து நிர்வாகிகள் யாரும் சரியா வேலை செய்யலை அப்படின்றதுக்கு காரணம். அதை ரொம்ப வருத்தப்பட்டு வேற விஷயம் சொல்லியிருந்தாரு. இது எங்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னாரு. எனக்கு அங்கதான் ஒரே ஒரு நிரடல், இவரு துரோகத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு நிரடல். துரோகம்னா என்னன்னு முத்திரை குத்தக்கூடிய ஒரு நபர் எடப்பாடி. இப்போ அந்த எடப்பாடி வந்து பல்பிடுங்கிய பழனிசாமியா தான் இருக்காரு தவிர, அதாவது தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எப்படிலாம் இந்த தொண்டர்களை வந்து பணத்தாலேயோ அல்லது தொண்டர்கள் நிர்வாகிகளை பணத்தாலேயோ அல்லது மற்ற விஷயங்களை பயன்படுத்தினாரு உங்களுக்கு தெரியும். கடந்த முறை இந்த பொதுக்குழுகள் எல்லாம் உங்களுக்கு உதாரணமாகவே இருக்கும். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அவர் வந்து பெரிய பரபரப்பை காட்ட முடியல. காட்டாதற்கு கட்சிக்காரங்களுடைய போய் சில விஷயங்கள்ல பணங்களை போய் சேரல. அதற்கு முன்னாள் அமைச்சர்களும் காரணமா இருந்தாங்க, மாவட்ட செயலர் காரணமா இருந்தாங்க.
அப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்குது. இது தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒரு அலசுறோம். அந்த அலசல்ல குறிப்பாக சென்னையில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஏன் சென்னை ஆரம்பிக்கிறோம்னா, சென்னை வந்து ஒரு பெரிய கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம செஞ்சாஜி கோட்டை இல்லை, திமுகவுக்கே ஒரு கோட்டையா இருந்ததை உடைச்சி காமிச்சவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். எடப்பாடி இந்த கட்சி கைப்பற்றது பிறகு இந்த இயக்கம் ஏன் கழுதை வந்து கட்டெரும்பாக தேஞ்ச கதையா இப்ப நின்றுட்டு இருக்கு. அதுல ஏன் இந்த நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்போட, ஒரு ஆர்வமோட, ஒரு ஈடுபாடோட ஏன் செயல்படலை அப்படின்றத நம்ம கடந்து பல விஷயங்கள் நம்ம ஆலோசனை பண்ணோம். இந்த ஒரு கடந்த 20 நாளா பல்வேறு மாவட்டங்களில் நம்ம நிருபர்களை அழைச்சி என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குன்னு கேட்டோம். அந்த சூழ்நிலை ரிப்போர்ட் நம்ம கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை உங்ககிட்ட பதிவு பண்ணுறோம். குறிப்பாக சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடிக்க போகிறோம். இந்த 40 தொகுதி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நம்ம தமிழகத்தில் கடந்து வந்ததில் நம்ம நிருபர்கள் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எந்தெந்த நிர்வாகிகள்லாம் இப்போ அதிமுக விட்டு விலகிறதுக்கான தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருக்கிருக்கு. ஏன் அதிமுக விட்டு ஒதுங்க போகிறாங்க, விலக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு அடிமட்டமான தொண்டைங்கிட்ட கூட அந்த ஆர்வம் இல்லை, உணர்வு இல்லைன்றத உருக்கிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டினா, தலைவன் எவ்வளியோ அந்த தொண்டனும் அவ்வளி தான். அந்த தலைவனே பல்வேறு விதமான சில விஷயங்களுக்காக திமுகவோட கை கோர்த்துட்டாரு அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலேயே பேசப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. குறிப்பாக கொடைநாடு கொலை வழக்குகள்லாம் வந்து ஒரு பெரிய மும்முரம் காட்டாமல் சில விஷயங்களில் திமுக எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரோ, கொடைநாடு வழக்குகள் நான் எப்படிலாம் வந்து முன்னு தனி நீதிமன்றமே அமைப்பேன், ஊழலுக்கு எதிராக, ஊழல் செய்த மந்திரிக்கு எதிராக நான் வந்து கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னார். அவரும் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சில விஷயங்களில் காம்ப்ரமைஸாக திமுகவோட போகிறாரு அப்படின்னும் போது சில நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய, அதுவும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளருக்கு அந்த ஒரு இதை உருவாக்கிடுச்சு. இப்போ பல இடங்கள்ல அதிமுகவுக்கு உள்ளடி வேலைகளில் பல வேலைகளை செஞ்சாங்க. திமுகவுக்கு சப்போர்ட்டாகவே சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. சில இடங்களில் பிஜேபிக்கு ஆதரவாகவே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் தன்னுடைய வருத்தத்தை வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை கழகத்தில் நடந்ததை தெரிவித்தார். இப்போ சென்னை மாவட்டம் இன்றைக்கு 3 விஷயங்கள் இருக்குது. சென்னை வந்து இந்த பக்கம் மாவட்ட செயலர் ஆதி ராஜாராம் அவருடைய பணி எப்படி இருந்தது, இந்த பக்கம் தென் சென்னையில் டிநகர் சத்யா முன்னாள் எம்எல்ஏ அவருடைய பணி எப்படி இருந்துச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவருடைய பணி எப்படி இருந்துச்சு, சென்னை புறநகர் பகுதியான டிகேஎம் சின்னையா முன்னாள் அமைச்சர், இன்னொரு மாவட்ட செயலாளர் வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வாலஜாபாத் கணேசன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை மற்றும் மற்ற பகுதிகளில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவருடைய உழைப்புகள் எப்படி இருந்துச்சு, ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர், ரமணா, இது போன்ற நிர்வாகிகளுடைய உழைப்புகள் எப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கல்லெடுக்க போறாரு இல்லையா, இந்த அதிமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பல்லு புடுங்க போறாங்களா பழனிசாமிக்கு அப்படின்ற ஒரு காணொளி, நீண்ட காணொளி நம்ம போடணும். அதனால இதை தொடர்ந்து தினந்தோறும் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இதை பேச போறோம். இது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா இந்த தேர்தல் நடந்த விஷயங்கள்ல பலவீனம் தான் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்கவே அது எதிரொலிச்சிருக்கு. இந்த முறை இந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் செயல்பட்டார்கள், எடப்பாடிக்கு கல்தா கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் யார், எடப்பாடியை ஏமாற்றிய இந்த அதிமுக நிர்வாகிகள் பல பேரை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த இயக்கம் வந்து எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்கினாரோ அதை வந்து கடந்து அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை விட மும்மடங்கு வந்து செயல்பட்டார். ஆனால் இந்த அதிமுக இப்போ அப்படியோட சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் தேர்ந்த அதிமுகவை மாறிடுச்சு அப்படின்றதான் மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் ஏற்படுது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையும் பல்புடுங்கிய பழனிசாமியை எப்படி வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க சில நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள். இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி விட்டு நம்ம வெளியே வந்தது மிகப்பெரிய தவறு என்று பல முறையை வந்து பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் பழனிசாமி அதையெல்லாம் பொருட்படுத்தாம வேறு ஒரு கோணத்தில் அவர் சிந்திச்சிருக்காரு. அதான் சில விஷயங்களில் சீனியர் மினிஸ்டர்ஸ்களும் சீனியர் அமைச்சர்களுமே வந்து முன்னாள் அமைச்சர்களுமே இது நல்லதுக்கு இல்லைன்னா இது எங்கேயோ போய் முடியும் தெரியாது, தேர்தலுக்கு பிறகு நம்ம பல விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவர் பேசி முடிச்சுப்பாரு. இருக்கிற அமைச்சர்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா MC சம்பத்னு ஒரு அமைச்சர் கடலூரில் முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவருடைய யோகிதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் மகன் பிரவீன் அவன் அடித்த கொள்ளையெல்லாம் கொஞ்சம் இல்லை. அவன் திருமணம் பண்ண தருமபுரி மாவட்டத்தில் 40 கோடி ரூபா வந்து தேர்தல் செலவெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவன் எப்படி அந்த பணத்தை பிடிச்சாங்கன்றது. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களையுமே வந்து
பயத்தோடவும் ஒரு பதட்டத்தோடவும் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்களை. இப்போ நம்ம இது கண்டிப்பாக இவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி எப்படி யார் தலைமையில் போய் நம்ம எடப்பாடியை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போது இவ்வளோ ஆலோசனை கூட்டங்களில் சில முன்னாள் அமைச்சர்கள் போட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எப்படி தன் சமுதாயத்தையே ரொம்ப பெருசாக முன்னுரிமை கொடுக்காம சசிகலா அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த கவுண்டர் சமுதாயத்துக்கு அந்த அம்மா ஒரு முதலமைச்சர் பதவி என்பது கனவில் கூட எட்டாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், என்னது படித்து வாங்கின பட்டம் மாதிரி, இவர் உளுந்து வாங்கின பட்டம்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் இவர் நினைக்கிறாரு என்னமோ அவர் நெத்தி வேர்வை நிலத்தில் சம்பாதிச்ச மாதிரி, அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சதால எப்படின்னு தெரியும். அவர் புலி எப்படி விற்றாரு, புலி மூட்டை எப்படி தூக்குனாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி என்னமோ அவர் பல பரம்பரை பணக்காரர் மாதிரியும், இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கட்சி தொண்டர்கள் ஓட்டு போட்டு தான் இவர் தேர்ந்தெடுத்த மாதிரி தான் இன்றைக்கி பேசுகிறாரு. இது அவருடைய துரோகங்களை தனியாக ஒரு வருஷம் நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் கூட எப்பவுமே துரோகம் வெல்லாது என்பதற்காக இப்போ வரக்கூடிய சில சம்பவங்கள் காணொலிகளில் பார்க்கும் போது தெரியுது. அதுவும் குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகி மத்தியில் நடக்கிற ஒரு மனக்குமுறலும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மனக்குமுறலுமே பெரிய வேதனை கொடுக்கும். என்னென்னா, இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் தான் தமிழ் மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ அவர்கள் தான் ஏதோ இந்த தமிழ்நாட்டை வாழ்த்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், சில தலைவர்கள் எம்ஜிஆர் போன்ற, ஜெயலலிதா போன்ற அம்மையார் அவர்கள்லாம் ஒரு பல்வேறு விதமான துடிப்போட ஒரு ஆர்வத்தோட மக்கள் மேலே நேசித்ததுனால தான் ஒரு சில விஷயங்களாவது நடந்துருக்கு. அந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் 10 நாள் ஆட்சி காலம் செஞ்சாலும் சரி, திராவிட அரசுகளை பொறுத்தவரையும் எப்பவுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கொள்ளை அடிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவில் குவித்து வைத்து கொள்ளை அடித்தார்கள். அது மட்டும்தான் நடந்தது, சாதனையாகவும் இருந்தது. இப்போ அதே சூழ்நிலையை தான் இப்போ எப்படி 2026 நம்ம அதிமுக வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை பதுக்கத்தான் பார்த்தான். அதை எப்படி கொண்டு போய் செலவு பண்ணணும் எவனுமே நினச்சதில்லை. இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி அதிமுகவில் இருக்கக்கூடிய பல் பிடுங்கிய பழனிசாமியை வெளியேற்றுவதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தமும் கூட, நிதர்சனமும் கூட. நன்றி, வணக்கம்.